நம்மள ஒருத்தர் ஏமாத்துறான்னு தெரிய மாட்டேங்குது. இன்னமும் நமக்காக தான் ஓடுறான், நமக்காக தான் பண்றான், நமக்காக தான் கஷ்டப்படுறான், நமக்காக தான் போராடுறான். இப்ப காசு திருப்பி வாங்குன்னு சொன்னதுக்கு அவரு ஒரு பதில் சொல்றாரு, ஒரு முட்டு கொடுக்குறாரு அவருக்கு. அவனே கஷ்டத்துல இருக்கான். இப்ப போய் அவன்கிட்ட போய் எப்படி காசு கேட்க? அட தொக்காமா. திருடன் தான் பஞ்சபாட பாடின உடனே இந்த காசை கொடுத்து இழந்தவங்களுக்கு பரிதாபம் வந்துருக்கு. பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? அவர் சூழ்நிலைக்கு அவரும் பாவம் கஷ்டப்படுறாரு. ஓன்ட்ட இப்படி சொல்லிட்டு அங்கிட்டு 5 லட்சம் வாங்குறியா? அவன்கிட்ட பஞ்சப்பாடு பட்டு இன்னொரு 5 லட்சம் வாங்குறியா? அவன் எல்லாட்டும் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கான். எல்லாட்டும் பஞ்சப்பாடு படுறது குடும்பத்தோட தற்கொலை பண்ணிடுவேன், நான் ரோட்ல நிக்கிறேன், 10,000க்கு வழியில நக்கிட்டு திரியிறேன், இப்ப இருந்த ஆடலாம் போயிருச்சு, வாழ்க்கை எனக்கு செய்வன வச்சுட்டாங்க. சரி, அது அவன் பஞ்சப்பாடவே இருக்கட்டும். உங்களுக்கு அதோட பெரிய பஞ்சப்பாடு இருக்கா இல்லையா? அப்ப அவனோட நீங்க எக்ஸ்ட்ரா போடணுமா இல்லையா? கிடையாது. அவ்வளவு பஞ்சப்பாடு போட்டு அவன் காலை தான் திறங்குறான். அவன் ஆபீஸ் எதையும் திறக்கிறான்ல, அவனை எதுவும் மூடிட்டு போடல, சாப்பாடு வழியில உட்காரல. யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் என்ன கர்மம் பார்த்து